அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கிலும் ஓணம் பண்டிகை கொண்டாடுற ஒரு கேரள மக்களுக்கு என்னுடைய இதயம் நிறைந்த ஓணம் ஆசம்சைகள். நம்ம ஊரில் எப்படி தீபாவளி மாதிரியான பண்டிகைகள் பெரிய அளவில் கொண்டாடப்படுதோ, அந்த மாதிரி கேரளாவில் மலையாள மக்களால் உலக அளவில் கொண்டாடப்படுற மிகப்பெரிய பண்டிகை தான் ஓணம் பண்டிகை. இந்த ஓணம் பண்டிகை எதிர்பார்த்து நிறைய பேர் தீபாவளி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியான விசேஷமான ஒரு பண்டிகை நேற்றுக்கு கொண்டாடி இன்றைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கோன்ற மாதிரி நம்பலாம். ஸோ இதை முன்னிட்டு 12, 13 தேதிகளில் மொத்தம் 6 படம் பிளான் ஆயிடுச்சு ஓணத்துக்கு. நம்ம ஊரில் பெரிய நடிகர்கள் படம் தமிழில் ரிலீஸ் ஆகிற மாதிரி மலையாளத்தில் பெரிய நடிகர்கள் படங்கள் வழக்கமாக ஓணத்துக்கு ரிலீஸ் ஆகும். இந்த ஓணத்தில் மிகப்பெரிய நடிகர்கள் மம்முட்டி அவர்கள், மோகன்லால் அவர்கள் படம் இல்லைனாலும் ஒரு சிறப்பான நடிகர்களில் நல்ல நடிகர்கள், பேர் எடுத்த நடிகர்கள் படங்கள்லாம் வந்திருக்கு. மொத்தம் 6 படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் 2 படம்னு சொல்லலாம் எல்லாத்தையும் விட. அது என்னென்னா, ஆசிஃப் அலி அவரோட நடிப்பில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படம் தான் கிஷ்கிந்தா காண்டம். இந்த படம் திருஷ்யம் மாதிரி இருக்குன்னு சொல்லி ரொம்பவும் பரபரப்பாக படம் ட்ரெய்லர் வரும்போது ரொம்பவும் பேசப்பட்ட படம். அந்த படமும் அதுக்கேற்ற மாதிரி படம் ரிலீஸ் ஆகி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பெற்று நல்ல கலெக்ஷனும் குவிச்சிட்டு வருது. இந்த ஓணம் வின்னர்கள் படங்கள்ல அதுவும் ஒன்றுன்னு சொல்கிற மாதிரி சிறப்பான படம். அந்த பட குழுவுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். மற்ற எல்லா படமும் நல்லா ஓடணுன்றது தான் நம்மளோட விருப்பம். ஸோ 6 மலையாள படம் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டிலையும் தமிழ் டப்பிங்கோட பல படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த 6ல். அதில் இன்னொரு இப்போ முக்கியமான படம் தான் டொவினோ தாமஸோட 50வது படம். ஒரு மிக எதிர்பார்க்கப்பட்ட படம். 3D வெர்ஷன்லேயும் 2D வெர்ஷன்லேயும் தமிழ், மலையாளம் அந்த பைலிங்குவலாக நம்ம தமிழ்நாட்டிலையும் ரிலீஸ் ஆகிருக்கு. மிகப்பெரிய அளவில் உலக அளவில் ஸ்க்ரீனிங் செய்யப்பட்ட படங்களில் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அளவில் ஏஆர்எம் படமும் இந்த வாரம் ஓணத்துக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அது டைட்டில் என்னென்னா, அஜயண்டே ரெண்டாம் மோஷனம். மோஷனம்னா திருட்டுன்னு அர்த்தம். அஜயனோட 2வது திருட்டு அப்படின்னு இதுக்கு அர்த்தம் சொல்லலாம். படம் பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும் எதனால் இந்த டைட்டில் வச்சாங்கன்னு. ஷார்ட்டாக ஏஆர்எம். இந்த படமும் நல்ல ஒரு 3D எஃபெக்டில் குழந்தைங்களை கவரக்கூடிய அளவில் தியேட்டரிக்கல் மெட்டீரியலாக நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் பெற்றுட்டு வருது. ஸோ இந்த 2 படங்களும் முக்கியமான படங்கள். அதில் இந்த ஏஆர்எம் படம் பார்த்துட்டேன். 2Dயில் தான் பார்த்தேன். தமிழ் சப்டைட்டிலோட நம்ம ஊரில் தான் பார்த்தேன் அந்த தேட்டரில். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இல்லாமல் இந்த கிஷ்கிந்தா காண்ட ரிவ்யூவும் கூடிய விரைவில் பண்ணிடுறேன். அதுவும் நல்லா பரபரப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் பார்க்கல. அந்த படம் பார்த்துட்டு அந்த படத்தோட ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படங்கள் தேட்டர்களில் எப்படி இருக்குன்னு, அதுக்கப்புறம் ஓடிடியில் வரும்போதும் அந்த குழந்தைங்களாம் பார்க்கலாமா, நம்ம கால் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் முக்கியமாக இந்த ஏஆர்எம் படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட நம்ம ஊர்லேயும் 3D எஃபெக்ட்ஸோடு இருக்குது, 2Dலையும் இருக்குது. தமிழ் டப்பிங்கும் இருக்குது, இங்கிலீஷ் சப்டைட்டிலும் மலையாள வெர்ஷனும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எது உங்களுக்கு விருப்பமோ அதை பாருங்கள். சில பேர் ஒரிஜினல் வெர்ஷன் பார்க்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் தமிழில் டப்பிங்கில் இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ் டப்பிங் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஓடிடியில் வரும்போது டைரெக்ட் தமிழ் டப்பிங்கோடய வரும். ஸோ அது அப்படி பார்க்குறோன்னு வெயிட் பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம். இப்போ பார்க்கணுன்னு பார்க்கலாம். இது எப்படி வெர்டிக்ட்ன்றத ரிவ்யூ எண்டில் சொல்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, இது 1990 காலகட்டங்களில் நடக்குது. கேரளாவில் ஒரு பகுதியில், கிராம பகுதியில் டொவினோ தாமஸ் அவங்க அம்மா ரோகிணியோட வசிச்சுட்டு வருவார். அவங்க 2 பேர் தான். பேச்சுலர் லைஃப் தான் அவருக்கு. இன்னும் கல்யாணம் ஆகலை. அவர் ஒரு கவர்மெண்ட் வேலையை எதிர்பார்த்து எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் ஒரு பேசிக்கலாக ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் தெரியும். அடிஷ்னலாக அந்த ஒர்க்கும் தெரிஞ்சு வச்சுருப்பார். அதனால் வீட்டுக்குள்ள சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி எலக்ட்ரிஷியன் ஒர்க்லாம் கரெக்ட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி அதில் கொஞ்சம் ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி கொஞ்சம் கஷ்ட ஜீவனம் தான். அது இல்லாமல் அந்த கலரி ஃபைட்லாம் மிச்ச நேரத்தில் ஈவினிங்ஸில் கற்றுக் கொடுத்ததுன்னா அதில் கொஞ்சம் சம்பாத்தியம். இப்படின்னு கொஞ்சம் கஷ்ட ஜீவனம் நடத்திட்டு வராங்க. அது இல்லாமல் டொவினோ தாமஸ் கொஞ்சம் பிற்படுத்தப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட மாதிரி ஒதுக்கப்பட்ட சமூகம்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த காலகட்டங்களில் 90களில் அப்போதைய சூழ்நிலையில் அவங்க ஃபேமிலி ஒதுக்கப்பட்டு வச்சுருக்கு. பெரிய ஒரு ஒரு கேஸ்டில் இருக்கவங்களால அப்படின்னு படத்தில் சித்தரிக்கப்படுது. ஸோ இதனால் இவங்க கோயிலுக்குள்ளேயும் அலோவ் பண்ண மாட்றாங்க. இவங்க அந்த கோயிலில் ஊர் கோயில் என்ன பிரசித்தி பெற்றதுன்னா, ஒரு ஒரு விளக்கு மாதிரியான ஒரு சிலை ரொம்ப பிரசித்தி பெற்றது. அது மற்ற கேஸ்டில் இருக்க கும்பிடலாம், இவங்க கும்பிடக்கூடாது. ஏன்னா இவங்க குடும்பத்தில் ஏற்கனவே அந்த சிலையை எடுக்கிறதுக்காக இவங்க தாத்தா ட்ரை பண்ணியிருப்பார். டொவினோ தாமஸோட தாத்தா அந்த கேரக்டர்லையும் டொவினோ தாமஸ் தான் பண்ணியிருப்பார். அதனால் இவங்க குடும்பத்து மேலே யாராவது பழி வர அவங்க கேஸ்ட்டு வச்சும் கொஞ்சம் கார்னர் பண்ணி கோயிலுக்கு போக முடியாத அளவில் இருக்கும். இந்த நேரத்தில் அந்த கோயிலை பாரம்பரிய கோயிலை பார்வையிட்டு அதுக்கான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதை யூடியூப்லேயும் அதை ஆராய்ச்சி பண்ணுற மாதிரியும் வரவர் தான் ஹரிஷ் உத்தமன். அவர் இந்த ஊருக்கு விசிட் பண்ணும்போது
இவர் டோவினோ தாமஸ் பற்றிலாம் கேள்விப்படுறாரு. இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஒரு பொறி வச்சு பிடிக்கிறாரு. அதில் வந்து சிலைய பற்றியான முக்கியமான பிரச்சனையில மாட்டி விட்டுறாரு டோவினோ தாமஸை. இது வந்து அவங்க பரம்பரையிலேயே பிரச்சனை இருக்கிறதால அந்த பிரச்சனையில் இவரும் போய் லாக் ஆகிடுறாரு. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஹரிசுத்தமன் சொல்கிற மாதிரி தான் செய்யணும்னு சொல்லி கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாரு ஹரிசுத்தமன். அவர் தான் கிட்டத்தட்ட வில்லன் மாதிரி சித்தரிக்கப்படுறாரு. இதுக்கு இடையில வந்து அந்த ஊரில் ஒரு உயர்ந்த ஜாதி ஒரு ஜமீன்தார் மாதிரி ஒரு பணக்காரரோட பொண்ணான கீர்த்தி ஷெட்டியை தான் லவ் பண்ணுறாரு. அவங்களும் இவரை உயிருக்கு உயிராக விரும்புகிறாங்க அந்த டொவினோ தாமஸு, எலக்ட்ரிஷியனாக வர அந்த டொவினோ தாமஸை. ஸோ அது ஒரு ட்ராக்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அது அவங்க அப்பா வந்து ஒத்துக்க மாட்டாருன்னு தெரியும். இருந்தாலும் இவங்க காதலுக்கு கண்ணில்லைன்ற மாதிரி இவங்க வந்து ஜாதி மதம் எதையுமே பார்க்காம லவ் பண்ணிடுறாங்க. ஸோ இது இது வந்து பிரச்சனையாக போகுது டொவினோ தாமஸ்க்கு. அந்த சிலை ஹரிசுத்தமன் கிட்ட கார்னர் பண்ண பிரச்சனையோட சேர்ந்து இந்த லவ் பிரச்சனை சேர்ந்துக்குது. ஸோ இவர் இந்த சிலை பிரச்சனையில் இந்த மீண்டு வந்தாரா ஹரிசுத்தமன் கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் அந்த சிலையை உண்டான இவங்க பரம்பரை இந்த பிரச்சனை வெளியே வந்ததா, பிரச்சனை தீர்ந்துதா, இவங்க ஃபேமிலி கோயில்களில் அலோவ் பண்ணப்பட்டாங்களா, அதுக்கப்புறம் இவர் காதல் கை குடிச்சா, இப்படின்னு ஏகப்பட்ட முடிச்சுகளுக்கு விடை சொல்கிறது தான் பரபரப்பான பேலன்ஸோட பரபரப்பான முடிகிற பேலன்ஸான கதையோடு சேர்ந்த இன்ட்ரெஸ்டிங்கான கிளைமேக்ஸு. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா டொவினோ தாமஸ் தான். இது அவரோட 50வது படம். கிட்டத்தட்ட 100% உழைப்பு கொடுத்துருக்காரு. அவர் ஏற்கனவே மிக சிறந்த நடிகர், மின்னல் முரளி, 2018 இந்த மாதிரி மலையாளத்தில் சூப்பர் டூப்பர் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. இதில் 2018 வந்து ஆஸ்கர் அவார்டுக்கு அனுப்பப்பட்டது. அதில் மெயின் ஹீரோவே அவர் தான். அதில் முக்கியமான கதாபாத்திரத்தை சிறப்பாகவே ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. அவரோட படம் தான் இது. சிறப்பான நடிப்பை இந்த படத்துலையும் வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு 3 கேரக்டரையும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அதில் எந்த கேரக்டருக்கு 3மே வேறு வேறு ஆளுங்க நடித்தாங்களா அப்படின்னு நம்ம சில நேரங்களில் திங்க் பண்ணுற அளவுக்கு வித்தியாசத்தை காமிச்சு சிறப்பாக வந்து கொண்டு போயிட்டாரு. அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கலாம். பல விருதுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் அந்த மணியன் கேரக்டரில் அந்த எலக்ட்ரிஷியனை வந்து ஊர் பிரச்சனையில் கேஸ்ட் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறது, லவ் பிரச்சனையில் மாட்டுறது, அந்த சிலை இதில் ஹரிசுத்தமன் கிட்ட மாட்டிக்கிறதுன்னு அந்த டேப்லேருந்துலாம் வெளியில் வருது. அந்த ட்ராப்லேருந்து வெளியில் வந்து அதெல்லாம் மீண்டெடுக்கிறதுலாம் நல்லா நடிப்பு ஷட்டிலாக பண்ணியிருக்காரு. அவர் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். படத்தில் ஹீரோயினாக வந்து கீர்த்தி ஷெட்டி அவங்க ரொம்பவே அழகாக இருக்காங்க. நல்லாவும் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். அவங்க வர போர்ஷன்ஸ்லாம் படத்தில் நல்ல ஒரு ஃபீல் குட்டாக கொண்டு போகுது. அவங்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அவங்க தென்னிந்திய படங்களில் இன்னும் நிறைய பண்ணணும். ஏற்கனவே தெலுங்கு படங்கள்லாம் நிறைய நிறைய பண்ணிட்டு வராங்க. இப்போ தமிழ்லேயும் படம் பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். நல்ல நடிகை, அழகாகவும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். படத்தில் 3 டொவினோ தாமஸ் வராருன்னு சொல்லியிருந்தேன். 3 ஹீரோக்கும் 3 ஹீரோயின். ஃபஸ்ட்டு கேரக்டர் பெரிய ஒரு ஃபஸ்ட்டு தலைமுறைக்கு வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் ஹீரோயினாக வராங்க. 2வது தலைமுறைக்கு வந்து சுரபி லக்ஷ்மி வராங்க. 3வது தலைமுறைக்கு தான் ஜோடி வந்து கீர்த்தி ஷெட்டி. அவங்க தான் இந்த எலக்ட்ரிஷியனாக வரவர் தான் 1990s காலகட்டங்களில் அவங்க வர்றவருக்கு ஜோடியாக வராங்க. ஸோ இப்படி 3 ஹீரோயின்ஸு ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு அந்தளவு ஸ்கோப் இல்லை. இதில் சுரபி லட்சுமி நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. அவங்க கேரக்டர் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. இவங்க கேரக்டர் நல்லா எழுதியிருக்கலான்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்குது கீர்த்தி ஷெட்டியும். மற்றபடி படத்தில் வந்து முக்கியமான கேரக்டரில் ஹரிசுத்தமன். அவர் கேரக்டர் நல்லா எழுதியிருக்கலாம். வில்லன் தான் அவர். அவர் வந்து வில்லன்னு சொல்லி சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் தான் அவர் கேரக்டர் எழுதப்பட்டிருக்கு. அவர் நல்ல நடிகர். ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பார் எழுதியிருந்தா. அவர் கொடுத்த கேரக்டர் ஓரளவுக்கு பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து முக்கியமான கேரக்டரில் அம்மா கேரக்டரில் ரோகிணியும், ஹீரோவோட அப்பா கேரக்டரில் வந்து நிஜத்னு ஒருத்தரும் நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ சப் இன்ஸ்பெக்டர் கேரக்டரில் வந்து அஜய் வர்கீஸு அப்படின்னு படத்தில் முக்கியமான கேரக்டர்லலாம் முக்கியமான ஆளுங்களை போட்டு நல்ல ஒரு தேர்ந்த நடிகர்களை போட்டு கவனம் இருக்கிறாரு இயக்குனர் ஜித்தின்லால். அவருக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். ஒரு நல்ல ஒரு கேஸ்டிங் போட்டாலே பாதி படம் வெற்றின்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க எல்லாமே நல்லா பண்ணிட்டாங்க. படத்தில் வந்து தபு நிபுன் தான் தபு நினன் தாமஸ். அவர் தான் பிஜிஎம்மும் சாங்ஸும் பண்ணியிருக்காரு. தாழம்பூ சாங் நல்லாயிருக்கு. அது பிஜிஎம்மும் நல்லா படத்தை எலிவேட் பண்ணுது. படத்தில் 3 காலகட்டங்களுக்கு ஏற்ற இசையை நல்லா கொடுத்துருக்காரு. நல்லா எலிவேட் பண்ணியிருக்காரு. படத்தை டைலாகை விட அவர் மியூசிக் நல்லா எலிவேட் பண்ணி கொடுக்குது. அவருக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். கேமரா வந்து நல்லா டாப் நாச்சாக இருக்குது. பல நைட் எஃபெக்ட்ஸு, டே எஃபெக்ட்ஸு, பல லாங் ஷாட்ஸு, ஈகிள் வியூ ஷாட்ஸு, 360 ஷாட்ஸ் எல்லாமே நல்லா கவர் பண்ணியிருக்காரு. ஹாலிவுட் லெவலில் இருக்குது. கேமராவுக்கும் நான் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். 3D படம் வேறு, அதுக்கேற்ற எஃபர்ட்டை போட்டிருக்காங்க. எடிட்டிங்கும் நல்லாயிருக்கு. படத்தில் டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது. மற்றபடி மைனஸே இல்லையானா இருக்குது. இது எப்படின்னா படத்தில் வந்து அந்த 2 தலைமுறை கேரக்டரும் வந்து திருடன்ற காமிச்சிட்டு அந்த 3வது தலைமுறையில் வர டொவினோ தாமஸ் வந்து நல்லவன்ஸு தெரியும்போது நமக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆக மாட்டுது. எப்படி போனால் நமக்கு என்னன்ற மாதிரி தான் வருது. ஏன்னா பரம்பரையாக வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கனெக்ட் ஆகலை. அதை கொஞ்சம் கவனித்து
ஓரளவு அவங்க பழி விழுந்த மாதிரி காமிச்சு வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம். அது இல்லாமல் இது ட்ரெஷர் ஹண்ட் மாதிரியான படம். அந்த ட்ராக்கை விட்டுட்டு இவங்க வேறு எங்கேயோ போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேயே போயிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் கடைசி ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் அந்த ட்ரெஷர் ஹண்ட்டோட அந்த காட்சி விளக்கம்லாம் வருது. அதை கொஞ்சம் கவனிச்சு பண்ணியிருக்கலாம். படத்தில் வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆகிற சீன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கலாம். ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி கொண்டு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்திருக்கும். இப்போதைக்கு மொத்தத்தில் இது எப்படி இருக்குன்னா, ரொம்ப நல்ல ஒரு ஒரு ஃபேக்டர்ஸ் வைக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் இருந்தும் சில இடங்களில் விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். கதையை கேட்கும்போது நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் பிளேயாக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. மொத்தத்தில் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் வாட்சபிள் தான். பொழுது போலனா ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். தியேட்ரிக்கல் 3D எஃபெக்டில் நல்லாயிருக்கும். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். படத்தில் அடல் கண்டென்ட்லாம் அந்தளவு பெருசாக இல்லை. ஓடிடியில் தமிழ் டப்பிங்கோட கண்டிப்பாக வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறவங்க ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். பெண்கள்லாம் ரசிப்பாங்க ஓடிடியில் வரும்போது. கூடிய விரைவில் ஓடிடிலையும் வந்துடும். ஸோ இப்போ பார்க்கணுமா தியேட்டரில், இல்லை ஓடிடியில் வெயிட் பண்ணி பார்க்கணுமான்ற கால் நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் படத்தோட வெர்டிக்ட்டு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் வாட்சபிள் தான். ரொம்பவும் போர் அடிக்காது. பார்க்கணுன்னா பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கும் கூடிய விரைவில். அதையும் நம்ம அப்டேட் பண்ணுவோம் சேனலில். வேறொரு திரைவிமர்சனம், முன்னோட்டம் அல்லது அப்டேட்டில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.